நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேணும்னு உங்களை வாண்டடாக கூப்பிட்டு போகிற படத்துக்கு நீங்கள் வச்ச சில குறிக்கோள்களில் ஒன்று டேரக்டர் முன்னாடி உட்காந்து தம் அடிப்பேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சினிமாவுமே வந்து ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், ஏன்னா நானும் வந்து சினிமா வந்து பிகினிங்கில் சார் நீங்கள் ஒரு பணக்கார வீட்டு பையன், ஒரு பெரிய ஆர்ட் மேலே ஒரு பயங்கர அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆர்ட் எனக்கு பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து சினிமா பிடிக்கும். எல்லாரும் மேலேயும் பயங்கரமாக டக்குன்னு கோவப்பட்டிருக்கீங்க சார். நீங்கள் சரத்குமார் சாரோட ஃபஸ்ட் மீட்டில் கோவப்பட்டிருக்கீங்க. ரகுவரன் சார் அந்த ஐநூறு சீன் எடுக்கும்போது பயங்கர கோவப்பட்டிருக்கீங்க. ஆர்டிஸ்ட் மேலேன்னா டைரக்டாக கோவப்பட மாட்டேன். நமக்கு அது ஃப்ரீ டப்பா அந்த டைம் முன்னாடியே சொல்லிட்டா அதை ஃப்ரீ பண்ண முடிஞ்சால் பண்ண போகிறோம், இல்லைன்னா முடியாதுன்னு போகிறோம். இப்போல்லாம் நடிப்புக்கெல்லாம் வந்து நான் இந்த ப்ரொஃபஷன் ஆகிடுச்சுல்ல, அதனால் காசு வாங்கிட்டு பண்ணுறோம். இப்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எது கேட்டாலும் ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். ஏன்னா நடிப்பும் வந்து அது வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மேலே அதுக்கு நம்பிக்கை. அந்த படத்தை கரெக்டாக எவ்வளவு இயக்குநர்கள் இருக்கும்போது உங்களை நம்பினதுக்காக அது தெரியல. அந்த நேரத்தில் அவருக்கு அவ்வளோ இயக்குநர்கள் இருந்தாங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எடுத்தோடனே இந்த கேள்வி வைக்கிற நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நல்லா இருக்குங்கன்ற கேள்வி தான் வரவன் பூரா அதுதான் கேட்பாங்க. சார் அது முதல் கேள்வி இல்லை சார், சும்மா முதல் கேள்வி. உங்களுக்கு தம் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா சார்? தம் அடிக்கிறதுனா இப்போ பிடிக்கும். இப்போ சிகரெட் நிறுத்தி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கு பதில் வேறு ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ஒன்று பிடிச்சிட்ருக்கு. ஏன் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சார். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக சிகரெட் வேணுமா? இல்லை சார், எனக்கு அவ்வளோ திறமை இல்லை சார். அதுக்கு என்ன திறமை வேணும்? நிஜமாக திறமை வேணும் சார். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேணும்னு உங்களை வாண்டடாக கூப்பிட்டு போகிற படத்துக்கு நீங்கள் வச்ச சில குறிக்கோள்களில் ஒன்று டேரக்டர் முன்னாடி உட்காந்து தம் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக பதிவு பண்ணியிருந்தீங்க. ஏன் சார் அப்படி ஒரு? ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இந்த சிகரெட் பிடிக்கணுன்றனா எனக்கு வந்து அது ஒரு பெரிய பேஜராக இருக்கும். ஏன்னா டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூசர் இருப்பாங்க, ஆனால் பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை விடவும் முடியல. அது லன்ச் பிரேக்கும் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம லன்ச் பிரேக்கில் தான் நிறைய வேலை சேர்ந்து செய்யணுன்னு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் தான் முடிக்க முடியும். ஒரேடியாக 4 இதம் ஒன்றா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன். இது மாதிரிலாம் இது இருந்ததுனால நம்ம எதிர்க்க வந்து டேரக்டர்ஸ் பிடிப்பாங்க, ஹீரோஸ் பிடிப்பாங்க, எல்லாம் பிடிப்பாங்க. அப்போ இப்போ எல்லாமே சிகரெட்டே டோட்டலாக இல்லை, குறைஞ்சிருச்சு. 90% குறைஞ்சிருச்சு சார். 10 ஆண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஜேர்னி மாதிரி இப்போ எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து சினிமாக்காரனாக தான் ஆகணுங்கிற சின்ன வயசுலேருந்து வெறி அப்படிலாம் கிடையாது. எப்படியோ உள்ளே வந்துட்டீங்க, சரி சினிமா அது உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதை கற்றுக்கிட்டீங்க, அதில் இருக்க தொழில்நுட்பம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் ஒரு 10 ஆண்டு சினிமாங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி எனக்கு தோணுதே சார். உங்களுக்கு அப்போ 10 ஆண்டுகளை நான் வந்து இருந்ததுக்கு காரணம் என் அப்பா அம்மா வந்து வசதியானவங்க. அதனால் அவங்க கொடுத்த காசில் நான் பாட்டு பைக்கில் சுற்றிட்டு இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சினிமாக்குள்ளே இருந்தேன். ஏன் சார் அவங்க உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணல? யார் அவங்க உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலையா? அவங்களுக்கு சினிமா பிடிக்காது. ஆனால் நீ எங்கே போயிட்டு தோல அவன் இஷ்டம். ஏன்னா அவன் அண்ணன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் தம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. நீ ஏன் பண்ணி எங்கள் அம்மா பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க தவிர சினிமா வேண்டாம் விட்ரு அப்படின்வாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சினிமாவே எங்கள் வீட்டில் சினிமா பார்க்குறதே கஷ்டம். மாதத்துக்கு ஒரு படம் தான், அதுக்குள்ளே சிவாஜி சார் படம் தான் கூப்பிட்டு போவாங்க. தில்லானா மோகன் அம்பாள், திருவருட் செல்வர், திருவிளையாடல், அந்த மாதிரி சாமி படம் தான். நீங்கள் சினிமாவுமே வந்து ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்களோன்னு எனக்கு தோணுது சார். ஆமாம், ஏன்னா நானும் வந்து சினிமா வந்து பிகினிங்கில் சினிமா வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மலேசியா, சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன். அதனால் அது எனக்கு ஒரு பிஸ்னஸ் தான். ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு பிஸ்னஸ் தான். தமிழ் அண்ட் மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஆனால் பாருங்கள், இன்னி வரைக்கும் மலையாளம் படம் தான் நான் எடுக்கலை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இது ஹிந்தி எல்லாம் எடுத்துட்டேன். மலையாளம் மட்டும் நான் இன்னும் எடுக்கலை. அப்போ நிறையா பார்த்ததுனால இப்போ எடுக்கலையா சார்? தெரியல. அப்போ அதெல்லாம் படம்லாம் அது பண்ணும்போது அது பிஸ்னஸாக இருந்தது. இன்னும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு தயாரிப்பாளருக்கு கஷ்டப்பட்டு போடுற பணத்தை திருப்பி எடுக்கணுன்றது தானே குறிக்கோள் அந்த தயாரிப்பாளருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு காசு கொடுத்தா நம்ம வேலை செய்கிறோம். அப்போ அந்த குறிக்கோள் என்ன, அதுக்கு என்ன பேர்? பிஸ்னஸ் தானே. ஆர்ட்டை விட பிஸ்னஸ் அதிகம் உங்களுக்கு இருந்தது. ஆர்ட்ன்றது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம சொந்த பணத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து நான் ஆர்ட் பண்ணுறேன், நான் கிராஃப்ட் பண்ணுறேன் வந்து பாருங்கன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் பணத்தில் அது பண்ணால் அவங்க ஃபேமிலி என்ன ஆகுறது, அவர் என்ன ஆகுறது?
பெரிய ஹீரோஸ் உங்கள் கையில் இருந்தாங்க. எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி படத்தை வந்து நிறையா வசூல் வாங்குறதுங்கிற யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் நீங்கள் வந்து பெரிய ஹீரோஸை பயன்படுத்தி அவங்கள வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி சம்பாதிக்கணுங்கிற பக்கம் அதிகம் போகலையோ அப்படின்னு? போகல. அது அவரு கமல் சாராக நீ ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுதான் தேனாலி. அந்த ஒரு படத்தோடு அப்படியே நிறுத்திட்டேன். அப்புறமா டைரக்ஷனில் பிஸியாக இருந்தேன். அப்புறம் 20 வருஷம் கழித்து வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தயாரிப்பாளர் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. சரி, அதனால ஆனேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு எது சார் பிடிச்சிருக்கு, டைரக்ஷனா ப்ரொடியூசர்? எனக்கு நடிப்புனா இப்போ நடிப்பு என் தொழிலாயிடுச்சு. ஸோ நடிப்பு, தயாரிப்பு இது 3 இதுலேயும் என் டைரக்ஷன் தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அதுதான் எனக்கு அது பிடிச்சி தான் நான் இந்த சினிமாக்குள்ளே வந்தேன். சினிமாவில் நீங்கள் நடிப்பையும் இயக்கத்தையும் ஒப்பிடும்போது நீங்கள் சொல்கிறீங்க, இயக்கம்னா எப்போயுமே மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும், துரு நான் இருந்துகிட்டே இருப்பேன். ஆனால் நடிப்பு பக்கம் போகும்போது கட் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நான் சோர்ந்து போயிடுவேன், அதனால எனக்கு வந்து டைரக்ஷன் தான் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போயும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கீங்களா சார்? இல்லை, நடிப்புன்றது வந்து உண்மையாக வந்து எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல. அது வந்து மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணிடுது. அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனும் போது நம்ம இன்வால்வ் பண்ணுறோம், மற்ற நேரத்தில் கட்டுனதுக்கப்புறமா நம்ம வேறு தொழில் பண்ணலாம். அதனால தான் நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலியோட பேசுகிறது, அது பண்ணுறது, அந்த வேறு ஃப்ரெண்ட்ஸோட பழக்கங்கள், இந்த ஃபோனை வச்சு நிறைய பேசுகிறது, அதெல்லாம் நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் ஒரு டைரக்டர்கிட்ட அது இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கேப்பில் தான் இப்போ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது மட்டும் இல்லை, வாட் ஹவ் அபவுட் டுமாரோ, ஹவ் அபவுட் நெக்ஸ்ட் மந்த். அது ஏன்னா அந்த ஃபுல்லாக இப்போ வந்து ஒரு சிஜி வந்து அங்கே நடந்துகிட்ருக்கோம், நான் தசாவதாரம் இங்கே 9க்கு 10 கேரக்டரில் அவர் நடிச்சிட்டு இருப்பார். அங்கே ஒரு சிஜி கொடுத்துருப்போம். எங்கே இதில் பேர் என்ன, தாய்லாண்டில். ஸோ நான் இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆச்சு, ஏன்னா அது வந்தால் தான் அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்கெடியூல் போனோம். ஏன்னா அது கரெக்டாக வரலன்னா மறுபடியும் இதை ரீஷூட் பண்ணோம். இதுக்காக மறுபடியும் செட்டு போட முடியாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு செட்டு போடலாமா சார், ரெடியா சார் அப்படின்னு ஆர்டர் வந்து கேட்பார். சார் ஆரம்பிச்சு, எனக்கு 25 நாள் வேணும் சார் போடுறதுக்குன்னு. இல்லையா அங்கே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தவிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் சொல்கிறது வந்து ஒரு 10,000ல் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் 9,999 மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இதில் வந்து நச்சரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கெல்லாம் யார் ஆன்சரபிள்னா ஒன்லி த டைரக்டர். ஸோ ஹி ஹேவ் டு பி. நிறைய ப்ரெஷர் ஏற்றிட்டு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சார்? இல்லை, ரத்தம் சூடாக இருந்தால் நல்லதுன்னு ரஜினி சார் சொல்லுறது. நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சார் என்ன. ஆமாம், ரத்தத்தை சூடாகவே வச்சுங்க, கேப் போடாதீங்க அப்படின்னு. சார் நீங்கள் ஒரு பணக்கார வீட்டு பையன், ஒரு பெரிய ஆர்ட் மேலே ஒரு பயங்கர அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆர்ட் எனக்கு பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து சினிமா பிடிக்கும். நான் ஸ்கூல் டேஸில் சினிமா நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அதர் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு புரியாத லாங்குவேஜ் பார்க்க மாட்டேன். இங்கிலீஷும் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து அது என்னுடைய ஆக்சென்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்ச அந்த சப்டைட்டில் பார்த்து படம் பார்க்குறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது எனக்கு ரியாக்ஷனும் அந்த பேக்ட்ராப்பு அந்த அந்த இதுதான் தெரியும். இப்போ மைண்டில் இப்போ இருக்கணும், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு இருக்கணும். அதனால் வந்து நான் சப்டைட்டிலோட படமும் பார்க்க மாட்டேன். ஸோ தமிழ் படங்கள் ஆனால் நிறைய பார்ப்பேன். ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ்லலாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ்னால் அந்த ஒரு 7வது 8வது வரைக்கும் தான் அப்பா அம்மா கூப்பிட்டு போனது. அதுக்கப்புறம் 9, 10லேருந்து நம்ம தனியாக போக ஆரம்பிச்சிட்டோம். அதுலேருந்து படங்கள் சினிமா பிடிக்கும். இது கூட சினிமா பிடிக்காம நான் எனக்கு அந்த பேஷனாக இல்லாமல் நான் உள்ளே வந்து ஜெயிக்கவே முடியாது. அந்த பேஷனில் பயங்கர சின்சியராக இருந்துருங்களே சார். ஆனால் அது வந்து நான் சொல்கிறது இன் ஸ்பைட் ஆஃப் தட் இட்ஸ் எ பிஸ்னஸ்ன்றேன். அது வந்து இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த சீனில் அழ வைக்கணும், இந்த சீனில் இது பண்ணணும், இந்த 10ல் இது இன்னும் கொஞ்சம் வேணும், இது ரொம்ப இது இல்லை ரொம்ப ஓவராக போயிட்டீங்க, அதில் வேணாம், இதான் போதும் அப்படின்னு சொல்லி எடுக்க தெரிஞ்ச எனக்கு அட் த சேம் டைம் ஓகே நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், நீங்கள் ஏற்கனவே பேசுனது பாதி ஓகே, இப்போ மிச்சம் மட்டும் எடுங்க, மிச்சம் மட்டும் சொல்லுங்கள், ஓகே கட்டு, நடுவில் அந்த 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 அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ்அப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். இது மறுபடியும் ஃபுல் ஷாட்டாக எடுக்கணுன்றது எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த டைம் இன்றைக்கி சீன் அதை முடிக்கணுன்னா அது முடியும். இதுவும் வேணும் அதுவும் வேணும். அதுதான் சார் மல்டி டாஸ்கிங்காகவே இப்போ இருந்துருக்கு. ஏன்னா முதல் படம் 30 லட்ச ரூபா 30 நாள், 29 நாள் 29 லட்சம் போதும்னு எடுக்கிற ஒரு டிசிஷன் இருக்குல்ல சார். அந்த எடிட்டு அப்புறம் கவுண்டமணி சாரை கூப்பிட்டு 3 நாள் வாங்கி படம் ஃபுல்லாக வைக்கிறது, இப்படி எந்தெந்த கேப்லாம் நிரப்ப முடியும்னு யோசிக்கிற ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படி சார் உங்களுக்கு? அது பிளானிங் தானே. பிளானிங்கிறது வந்து எங்கள் அப்பாவும் அப்படி தான் பிளான் பண்ணுவார். அவர் பிஸ்னஸில் வந்து நிறைய பிளானிங் இருக்கும். அது என்னுடைய மூளையிலும் அந்த அதை பிளான் பண்ணிப்பேன். நான் எப்பவுமே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுவேன்.
ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பூஜை போட்டாங்கன்னா ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் எப்போ சார் 3-4 மாதம் ஆகும், 4 மாதத்துக்குள்ளே பூஜை டேட் எப்போ சார், ரிலீஸ் டேட் எப்போ சார், இன்னும் April 14 தான், ஓகே April 14 அப்படின்னு போட்டுட்டு April 14 படம் ரிலீஸ்னா அன்றைக்கி வந்து April 10 இல்லை 9 வந்து ஓவர்சீஸுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போது 7 இல்லை 8 சென்சார் பண்ணியிருக்கணும். அப்போ சென்சார் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி ஃபைனல் மிக்சிங் முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டுக்குள்ளே ஃபைனல் ரீரெக்கார்டிங் முடிச்சிருக்கணும். அதுக்குள்ளே மிக்சிங் முடிச்சிருக்கணும், அப்புறம் ரீரெக்கார்டிங் முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபைனல் எடிட் முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் முடிச்சிருக்கணும், டப்பிங் முடிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் முடிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி பண்ணுறோம் இந்த இதுக்குள்ளே இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கணும், அது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ரிவர்ஸில் போடும்போது அப்படியே டைட்டாக போட்டுன்னு வருவேன். ஸோ பூஜை அன்றைக்கி பூஜை போடும்போது ரெக்கார்டிங் போகும்போது ரெக்கார்டிங் தேட்டருக்கு டேட் கொடுத்துருவோம். ரீரெக்கார்டிங் அண்ட் ஃபைனல் மிக்சிங் டேட்ஸுக்கு தேட்டரை புக் பண்ண சொல்லி. ஏன்னா தேட்டர் கிடைக்காது அன்றைக்கி. நம்ம நினைக்கிற குவாலிட்டியோடு நம்ம நினச்ச அந்த தேட்டர் கிடைக்கணும்னா அப்போ முன்னாடி புக் பண்ணணும். 3 மாதத்துக்கு முன்னாடி டேட்டு கொடுத்து ரெக்கார்டிங் புக் பண்ணி அதை ப்ராப்பராக இது பண்ணுற ஒரே டைரக்டர் நீதாயா அப்படின்னு அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லுவார், அவர் தான் இன்சார்ஜ் ஆஃப் ஏவிஎம். அப்போது நல்லா ஹைட்டாக இருப்பார் அவர். ஐயர் பேர் என்ன மறந்துட்டேன். இல்லை பழைய ஆளுமா, அவர் இறந்து பல வருஷம் ஆச்சு. அவர் தான் ஒரு தென்னங்கீத்து ஒன்று குறைஞ்சதுனாவே யார் கழிச்சது அது அப்படின்னு டோட்டல் ஏவிஎம்மில். அன்றைக்கி ஏவிஎம் எவ்வளோ பெருசு, அது மாதிரி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறேன். அவர் பேர் ஆர்ஆர்னு நினைக்கிறேன், ஆர்ஆர்னு கூப்பிடுவாங்க அவர். அதனால தான் ஏவிஎம் ஆர்ஆர்னு கூட அவர் பேரில் ஒரு தேட்டர் அவங்க கட்டினாங்க. எல்லாருமேலையும் பயங்கரமாக டக்குன்னு கோவப்பட்டிருக்கீங்க சார். நீங்கள் சரத்குமார் சாரோட ஃபஸ்ட்டு மீட்டில் கோவப்பட்டிருக்கீங்க, ரகுவரன் சார் அந்த ஐநோ சீன் எடுக்கும்போது பயங்கர கோவப்பட்டிருக்கீங்க. ஆனால் அந்த கோவத்தை கடந்து அதை ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு சின்சியாரிட்டி உங்களுக்கு. ஆர்டிஸ்ட் மேலேன்னா டைரெக்டாக கோவப்பட மாட்டேன். அந்த செல்லுலாய்டில் வரணுன்றதுக்கே டைரெக்டாக கோவப்பட மாட்டேன். நான் வந்து மறைமுகமாக வேணால் சொல்லுவேன் அப்படின்னு. இப்போ இங்கே பட்டது வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் கேள்வி கேட்கும்போது அங்கே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. இதுதான் சரத்குமார் ரகுவரன்ட்டெல்லாம் வந்ததுன்னு சொல்ல வரேன். உங்கள் டிஸ்டர்பன்ஸை காலி பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக வேலை பார்ப்பீங்க. ஆமாம், அப்போ தான் நான் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை வாங்க முடியும், அதை எடுக்க முடியும். இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார், உங்கள் படைப்பு திறனுக்குள்ளே யாராவது உள்ளே புகுந்தா அங்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆன மாதிரி தெரியல. இப்போ பஞ்சதந்திரம்லாம் எடுத்துக்கிட்டால் இங்கே 5 பேர் ஆர்டிஸ்ட்டு, நாயே சார் சொல்கிற 6 பேர் சொல்கிறதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஏன் கிரேச்சிமான் ஒன்று நான் ஒன்று நீங்கள் மொத்தம் இப்போ 8 பேர் சேர்ந்துங்கிறப்போ என் படம் நீங்களாம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா சார்? என் படத்துக்கு அதுக்கு பேர் ஈகோ, அது காம்ப்ளெக்ஸ். அது எனக்கு கிடையவே கிடையாது. அதில் நல்ல மேட்ரு யாராவது ஒருத்தர் சொன்னால் சார் அது நல்லா இருக்குது சார்ன்னு நான் கமல் சார்கிட்ட, சார் அதை வச்சுங்க சார், அதுக்கு லிங்க் இல்லையாப்பா, இந்த லிங்க் நான் சொல்கிறேன் மோகன் சார் இவங்க வாங்க இதுக்கு லிங்க் ஒன்று சொல்லுங்கள். சார் இப்படி வச்சுக்கலாம் சார். ஓகே நல்லா தான் இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார். அவர் ஒன்று சொல்லுவார், நான் சும்மா இருக்கேனே அப்படின்வார் ஒருத்தர், எனக்கு அப்படின்வார் நாகேஷ் சார் ஃப்ரெண்ட்லேருந்து. அந்த மாதிரி இப்போ 1 by 1 அது வந்து அந்த ஃபுட்டேஜுக்குள்ளே இருக்கும். ஒரு சீனும் இவ்வளோ தான் ஃபுட்டேஜ்னா அந்த ஃபுட்டேஜுக்குள்ளே வருமானு பார்ப்பேன். சரி இது கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, பட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு கட் பண்ணுற மாதிரி இதை ஒரு 500 அடி 500 அடியை வந்து அப்படியே 150 அடி ஆக்குற மாதிரி ஷாட் எடுத்துருவேன். எந்த ஷாட்டாவது வேறு ஒன்று எடுத்துருவேன். அப்போது அது கட் பண்ணால் தெரியவே தெரியாது, எடுத்ததே இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். நடுநடுவில் ஜம்ப் கட்டே வராது. எனக்கு அந்த ஜம்ப் கட்டு இது வரைக்கும் இப்போ தான் லேட்டஸ்ட் எடிட்டிங்கில் ஜம்ப் கட் நிறைய பண்ணுறாங்க. ஜம்ப் கட்டுனா ஒரே ஷாட்டை நடுநடுவில் கட் பண்ணுறது. நான் வேறு ஷார்ட்ஸ் போட்டு வருவேன், அப்போ ஜம்பே தெரியாது. அதே மாதிரி கண்டினியூட்டி ஜம்பும் தெரியாத அளவுக்கு ஷார்ட் வைக்கணும். அது வந்து எப்படியா இருந்தாலும் வச்சுருவேன். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் மாறிட்டே இருக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கீங்க. ஆமாம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் ஒன்றும் பெரிய மாறல. இன்றைக்கும் அன்னைக்கு இருக்கிற அந்த கதைகள் இருக்குது. அது வந்து சீரியலாக இருக்குது, வெப் சீரிஸாக இருக்குது. சினிமாவுக்கு வேறு இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்குது. யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வராங்க, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் உங்களோட படங்கள்லேயே நிறைய பரிணாம வளர்ச்சி பார்த்துட்டே இருக்குமே சார். அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் என்னவா சார் இருக்கும்? குறிக்கோளே கிடையாது. நான் வேலை கடைசி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கணும். என்னை சுற்றி இருக்கவங்கன்னா நல்லா இருக்கணும். எப்பவுமே பரபரப்பாக இருக்கணும்னு விரும்புகிற ஆள் நீங்கள் என்னங்க சார்? பரபரப்பானா அதுக்குன்னு வந்து நான் அலையெல்லாம் மாட்டேன். பரபரப்பானா பிஸியாக இருக்கணும், மைண்டு பிஸியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் இல்லைன்னா தூக்கம் வந்துடும் இல்லையா? ரொம்ப நேரம் தூங்குறதும் தப்பு,
கம்மியாக தூங்குறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டாக தூங்கி கரெக்டாக இருந்து பிஸியாக வச்சுக்கணுன்றது நம்மளுடைய எல்லாருக்கும் அப்படி தான். உனக்கும் அப்படி தானே சார்? நாங்கள் இப்போ வளரணும்னு விரும்புகிறோம் சார். ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு டெலிவிஷனில் ஒரு ஷோவில் ஜட்ஜானா சரி வாங்க போய் உட்காருறீங்களா சார்? அது எப்படி சார் உங்களுக்கு அது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி? இல்லை அங்கே போய் உட்காரணும்? நமக்கு அது ஃப்ரீ டப்பா அந்த டைம் முன்னாடியே சொல்லிட்டா அதை ஃப்ரீ பண்ண முடிஞ்சால் பண்ண போகிறோம், இல்லைன்னா முடியாதுன்னு போகிறோம். இப்போல்லாம் நடிப்புக்கெல்லாம் வந்து நான் இந்த ப்ரொஃபஷன் ஆகிடுச்சுல்ல, அதனால் காசு வாங்கிட்டு பண்ணுறோம். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எது கேட்டாலும் ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். ஏன்னா நடிப்பும் வந்து அது வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ஆர்டிஸ்ட்டு வினய் தாண்டவரியோலேருந்து எத்தனையோ படங்கள்ல வந்து எல்லாம் எனக்கு கொலீக்ஸு. அன்னைக்கு வந்து அரண்மனை 4 சூப்பர் ஹிட் சார், நம்ம காம்பினேஷன் மறுபடியும் அப்படின்னு சொல்கிறப்பில்ல. இவரோட காம்பினேஷன் என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறேன். ஆமாம், தலைநகரம் இவர் முதல் படம் பண்ணும்போது அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி கெஸ்ட் ரோல். அது ஹிட்டு, இது ஹிட்டுன்னு சொல்கிறது. அப்போ ஏன்னா அதெல்லாம் வந்து எனக்கு அந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம கொலீக்கு அவர் ஒரு படம் பண்ணுறாரு, நம்மளை வந்து கேட்குறாரு ஃப்ரீயாக பண்ணுவோன்ட்டு பண்ணோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பணம் பின்னாடி நீங்கள் ஓடவே இல்லை எனக்கு சார். பணம் பின்னாடி நான் ஓடுறது தான் நான் வேறு மாதிரிலாம் பண்ணியிருப்பேன். வேறு தொழிலே வேறு கூட பண்ணிடலாம். வேறு தொழில்னா நல்ல விதமான தொழில். ஆமாம், பரம்பரையாகவே நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வரீங்க. எனக்கு பணம் தான் முக்கியம். எனக்கு அதை மீறி வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, அந்த தொழில் வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும். அது பேர் தான் பேஷன் அப்படின்னா அதுதான் எனக்கு பேஷன் ஆன் ஃபிலிம்ஸ்னா. ஆமாம், ஏன்னா அந்த தொழிலை பிடிக்காம நீ செஞ்சின்னா அது பிரயோஜனமே இல்லை. உனக்கு என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. உனக்கு தோத்துட்டா உட்காந்து மூலையில் உட்காந்து அழதான் தோணும், தவிர வேறு வேலை பார்க்க முடியாது. மறுபடியும் அதே தொழிலை மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண தோணாது நீங்கள். ஆமாம், அது வந்து நமக்கு அது பேஷன்னா அது தொழில் மேலே பேஷன். ஆனால் அதுதான் ஆர்ட்டு அப்படின்னா அதுக்காக வந்து இப்போ நீங்கள் எவனா ஒருத்தன் ஃப்ரீயாக நடிக்கிறானா? யாராவது ஒருத்தர் சும்மா படம் எடுப்பாங்களா? பைசா வாங்காமல் இருப்பாங்களா? அப்போ கலைன்னா அதானே, கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அப்படின்னா, அர்ப்பணித்து கொண்டார்னா என்னத்தை அர்ப்பணித்தார்? ஆனால் ஏன் நீங்கள் அதை பழைய குடிசையில் இல்லை, ஏன் இன்னைக்கு பங்களாவில் இருக்கீங்க, ஏன் இன்னைக்கு வெறும் காலோட நடக்கலை, ஏன் இன்னைக்கு வந்து ஜாஸ் காரில் போகிறீங்க? அந்த அர்ப்பணிப்பு அப்படின்னா தன்னை அர்ப்பணித்து அதற்காகவே உயிரை விட வேண்டும், அதானே கலை இல்லையா? அந்த மாதிரி அர்ப்பணித்தவங்க யார் இருக்காங்க? அப்படி இல்லாமல் அப்படி பண்ணோன்னா நம்ம சொந்த பணத்தில் பண்ணணும், அது ரிஸ்க்கு. ஆர்ட் ஃபிலிம் தான் உங்களுக்கு வந்து இந்த அவார்டு அந்த அவார்டுன்னு ஏகப்பட்ட அவார்டு கொடுக்குறான், அது வேறு விஷயம். பட் நமக்கு வந்து அந்த அவார்டுக்காக நம்ம படம் எடுக்கலையே. நம்ம ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், நாம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது பண்ணுறோம், அது நல்லா இருக்கணும், அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும், ஜனங்களுக்கும் இது பிடிக்கணும். அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல, இது பிடிச்சா தானே அடுத்தது நம்மளை கூப்பிடுவாங்க, அடுத்த டைரக்டர் அடுத்த ஹீரோஸ் கூப்பிடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. இதெல்லாம் 1000 இருக்குது. ஒரு படம் தோத்துட்டா சில பேர் வந்து படம் நல்லா தான் பண்ணேன், ஏன் போய் சேரலைன்னு தெரியல, இல்லை என் படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஏன் தோத்துச்சின்னு தெரியலன்னா காரணம் சொல்லும்போது என் படம் தோத்துக்கான காரணம் தெரியும்னு நீங்கள் வந்து துணை இயக்குனராக இருக்கிறதுலேருந்து நீங்கள் இயக்குனரான வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க, உறுதியாக சொல்கிறீங்க காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அது எப்படி சார் அவ்வளோ தைரியம் ஒத்துக்கிறது, அல்லது அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும்னு நினைக்கிறதுண்டா? இல்லை அப்போ அந்த ஒவ்வொரு படத்துலையும் கற்றுக்கிறது நிறைய இருக்குல்ல. ஒவ்வொரு படத்துலையும் என்ன காரணம்னு அது தோத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன காரணத்தினால இது ஜெயிச்சதுன்னு அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு அதுலேயும் 4 தப்பு இருக்கும். அது தோத்த படத்தில் மட்டும்தான் தெரியும், ஜெயிச்ச படத்தில் தெரியாது. ஜெயிச்ச படத்துலேயும் தப்புகள் இருக்கும். அது வந்து நம்ம தெரிஞ்சாதான் அடுத்த லெவலுக்கு போகிறது. உங்கள் சின்சியாரிட்டிக்கு தான் சார் நீங்கள் தொடர்ந்து அது சினிமாவில் நீங்கள் இருந்ததுக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டராக உங்களை வாண்டடாக கூப்பிட்டதுக்கும் உங்களுக்கு படத்தை வந்து கொடுத்ததுக்கும் ப்ரொடியூஸ் பண்ண தயாரானதுக்கும் உங்கள் சின்சியாரிட்டி. கமல் சார் மாதிரியான ஒரு லெஜெண்டு, அவ்வளோ பெரிய ஜீனியஸ், அவர் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாருன்னா அதுக்கு காரணம் என்ன சார்? என் மேலே இருக்க நம்பிக்கை, நான் அந்த படத்தை கரெக்டாக. எவ்வளவு இயக்குநர்கள் இருக்கும்போது உங்களை நம்பினதுக்கான காரணம் அது தெரியல. அந்த நேரத்தில் அவருக்கு அவ்வளோ இயக்குநர்கள் இருந்தாங்களா, இல்லை அவர் கூப்பிட்டா வரக்கூடிய நிலைமையில் இருந்தாங்களா, இல்லை அவங்கெல்லாம் பிஸியாக இருந்தாங்களா, ஏன் என்னை கூப்பிட்டாருன்னா அவரு தான் கேட்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது அவர் வேட்டையாடு விளையாடும் முதல் படத்துலேருந்து சொன்னால் அது வந்து அவர் ஒரு மலையாள படம் பண்ணார், அந்த படம் அந்த டைரக்டருக்கும் இந்த யூனிட்டுக்கும் பிரச்சனை வந்து அப்படியே நின்று போச்சு. சரி, இதே யூனிட்டை வச்சு இதே ஆர்டிஸ்ட் வச்சு வேறு டைரக்டரை வச்சு பண்ணிடலாம், அதே கதையை பண்ணிடலான்ட்டு தான் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணிவிட்டு
நாட்டாமை அதெல்லாம் பண்ணிவிட்டு முத்து எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது சரத்குமார் டேட்டுக்காக நான் வந்து சூப்பர் குட்டில் உட்காந்துருக்கேன். சரத்குமார் வந்து திடீர்னு வந்து நான் இந்த தடவை நீ எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க சொல்லிட்டாங்க, அதனால் சார் ஒரு 4 மாதம் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டார். 4 மாதத்துக்கு அப்புறம்னா நம்ம என்ன ஃப்ரீயாக இருக்கணும்னு கேட்டோம்னா அடுத்த நாளே இங்கேருந்து ஃபோன் வருது, வாங்க கமல் சார் கூப்பிட்றாருன்னு. ஸோ அப்படியே அது உள்ளே போகிறோம். ஆனால் அந்த கதை வேண்டாம், அந்த இது வேணாம், அதே ப்ரொடியூசர் அந்த ஹீரோ மட்டும் வச்சுக்கிட்டு வேறு கதை பண்ணலான்னு பண்ணது தான் அபய் சண்முகி. அது ஏன் அமைஞ்சதுன்னா அது ஒரு 1 மணி நேரம் சொல்லணும். இப்படி ஒரு படமும் பஞ்சதந்திரம் ஆட்டம், அப்புறம் தெனாலி என் சொந்த படம் ஏற்கனவே சொல்லிட்டேன். தசாவதாரம் கூட முதல்லயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, கமல் சாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, நாங்கள் 2 பேரும் தான் காம்பினேஷன். ஆனால் அதுக்கு நடுப்புற வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்காக வந்து அந்த படத்தை பண்ணுறாரு. அதான் வேட்டையாடு விளையாடு. அந்த வேட்டையாடு விளையாடுக்கு முன்னாடியே நமக்கு அடுத்து நம்ம படம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு, ஏன்னா 4 படம் நம்ம வந்து காமெடி படம் பண்ணிட்டோம். அபய் சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம் 3 படம் காமெடி பண்ணிட்டோம். இந்த தடவை காமெடி தான் எதிர்பார்ப்பாங்க, நம்ம காமெடி கொடுக்கோம்னா சீரியஸாக ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பேசினார். அதுக்கப்புறம் நான் அஜித் படத்துக்கு நான் போயிட்டேன், காட்ஃபாதர். ஆனால் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, தசாவதாரம் 10 டைட்டில் 10 ரோல் கமல்ஹாசன் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. சூப்பர் ஹிட் சார் அப்படின்னு. ஏன்னா கதையை கேட்காம சூப்பர் ஹிட்டுங்க சார், நீங்கள் ஒரு ரோலில் பண்ணிங்கன்னாவே வித்தியாசமாக பண்ணிங்கன்னா ஆடியன்ஸுக்கு தெரியும், அதுக்காகவே பார்க்க வருவான். நீங்கள் 10 ரோல் பண்ணும்போது 10 ரோல் என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்க்க வருவான்ல. படம் குப்பையாக இருந்தால் கூட படம் ஓடிடும் சார், ஏன்னா உங்கள் நடிப்பை பார்க்குறதுக்காக ஒரு 10 ரோல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வருவான். அதே ஒரு இது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அது சூப்பர் ஹிட்டுன்னு சொன்னேன். இதுதான் நான் வந்து கௌதம் வாசுதேவனுக்கு சொல்ல போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொன்னார். ஓ அது நமக்கு இல்லையா சார்? இல்லை நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டேன் அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் அதே செட்டில் அங்கே இருக்கும்போது மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கே வந்துருச்சு, ஏன்னா அவருடைய சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அதில் தான் அவர் ஈடுபாடு இருக்குது, அதனால் அதுதான் பண்ண போகிறோம், அதனால் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கே வச்சுக்கங்க, நம்ம ஸ்டோரி பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் வந்ததுக்கப்புறமா ஒரு அவுட்லைன் சொல்லி இது பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு சார். கதையோட ஸ்க்ரீன் பிளேல உங்களுக்கு அதிகமான பிரியம் இருந்திருக்கு. இப்போ கமல் சாருங்கிறப்போ ஸ்க்ரீன் பிளே தான் அவரே கொண்டு வந்து கொடுத்துருவாருங்கிறப்போ உங்களுக்கு இல்லைம்மா, அபய் சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம்லாம் ஸ்க்ரீன் பிளே அவர் கிடையாது. ஆனால் நான் கிரேசி மோகன், ரமேஷ் கண்ணா இந்த மாதிரி ஒரு குரூப் உட்காந்து பேசுவோம். அவர் அப்பப்போ டிஸ்கஷனுக்கு வருவார். அப்புறம் என்ன பண்ணுவார், இல்லைன்னா கிரேசி மோகன் இப்போ இன்னைக்கு பேசுனது பூரா மறுநாள் காலம்புற அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லிட்டு சஜஷன் கேட்டு வந்துடுவார். இல்லை புதுசாக அவர் ஏதாவது ஒன்று சொன்னார்னா அதை கொண்டாந்து இங்கே சொல்லுவார், அதை வச்சு நாங்கள் பண்ணுவோம். இல்லைன்னா நானும் கிரேசி மோகனை போவோம். இப்படி தான் டெவலப் ஆச்சு. அது வந்து நாட் ஒன்லி வித் கமல் சார், எனி இமேஜ் உள்ள ஹீரோஸ் பண்ணுறது. அது 1 by 1 பிக்சர்ஸ் பண்ணும்போது அதிலே தானே நோட்டாக இருக்கும். அதனால் அவங்க ரஜினி சாரும் அப்படி தான், அது என்ன இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி என்ன அந்த இது சீன் புதுசாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, இது வச்சுங்க அப்படின்வார். இந்த மாதிரி அப்படி டெவலப் பண்ணுறது தான். பட் தசாவதாரம் பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல அவர் சொன்னது ஒன்று, அதுக்கப்புறம் மாற்றி சொன்னது ஒன்று, அது எப்படி எனக்கு இது முதல்ல 10 ரோலை ஃபிக்ஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஒரு 13 கேரக்டர் ஸ்டில்லு மாதிரி கலெக்ட் பண்ணி அங்கே அமுச்சிட்டோம் யூஎஸ்க்கு. அவங்க ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதில் அங்கே நானும் அவரும் 25 நாள் உட்காந்துருந்தோம். ஒரு நாளைக்கு ஒரு கெட்டப் போட்டு பார்த்து இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது இதில் குறை இருக்குது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கதை ஒன்று ஆரம்பித்தோம். அது வந்து டைம் ட்ராவலர் மாதிரி இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கமல் சார் சொல்லி, அதனால் நான் ஒன்று சொல்லி அவர் ஒன்று சொல்லி நிறைய டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறமா ஆனால் பெருசாகிடுச்சு. சின்ன படமாக இருந்தது பெரிய படமாகிடுச்சு. சார் ராணா பற்றி கடைசி ரஜினி சார்ட்ட சார் பேசுனீங்க. ரஜினி சார்கிட்ட இப்போ இந்த படத்துக்கு கூட ப்ரொமோஷன் பண்ணார்ல, ப்ரொமோஷனுக்காக நாங்கள் எல்லார்கிட்டும் போய் ப்ரெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். நான் வீடியோவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், ஓகே அப்படின்னாரு. அது வந்து கமல் சார், ரஜினி சார், விஜய், சூர்யா இந்த ஆஃபீஸுக்கு வந்தார், அப்புறம் விஜய் சேதுபதி, இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் எடுக்கும்போது அவரை போய் பார்த்தேன். அப்போ ராணாலாம் பற்றி பேசலை. பொதுவாக நானும் ரஜினி சார் தனியாக உட்காந்துருந்தோம், இவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ளே அப்போ பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக அவர் ஒவ்வொரு படமும் அவர் பண்ணுற படங்களும் எனக்கு கதை கூப்பிட்டு சொல்லுவார். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் கூப்பிட்டு கதை சொல்லுவார். ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளேயோட சொல்லுவார். ஒரு 2 மணி நேரம் இல்லை எதாவது என்ன குறை இருக்குது அது இருக்குன்னு. நான் பண்ண படங்களே அடுத்த டைரக்டர்ஸ்க்கெலாம் சொல்லுவார்.
அவருக்கு அது மாதிரி ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த தடவை வந்து கொஞ்சம் இதுவாக பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் இப்போ லேட் ஆகிடுச்சு. நம்ம மீட் பண்ணலாம். நம்ம இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறப்ப வேட்டையனும் அது ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்க படம் ஷூட்டிங்க்கு அவுட்டோர் போகிறாருன்னு சொன்னார். அது முடிச்சுட்டு வந்து நம்ம பேசலாம் அப்படின்னாரு. சரி சார், ஏன்னா அடுத்த கதையை சொல்லுவார்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ப்ரமோஷனுக்கு இவ்வளோ இறங்கி போய் எல்லா பக்கமும் போய் பார்க்கல. இட்லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஹீரோஸையும் பார்க்குறப்ப நீங்கள் அதிகமாக இதை நம்புகிற மாதிரி தோணுது சார். இல்லை, படம் நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு படத்தையும் நம்பி தான் ஆகணும். அது கூகுள் குட்டப்பா வந்து வேறு மாதிரி ஸ்டைல் ஆஃப் இது பண்ணோம். அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் முதல்ல போட்டு அதெல்லாம் பண்ணியிருப்போம். நீங்கள் படத்தில் கூட இருக்கும். இன்றைக்கி இவங்க தான் வந்து இது பண்ணது, அது பண்ணது, இது ரிலீஸ் பண்ணது, அது ரிலீஸ் பண்ணதுன்னு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்போம். இந்த தடவை அவங்களே லைவாக பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. சரி போதும், மிச்சவங்களெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிஸியாக இருந்தாங்க. இவங்களும் பிஸியாக இருந்ததுனால தான் சரி ஓகே இப்போ வீட்டில் போயிட்டு பண்ணிட்டு வந்தோம். படத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த ஹீரோ வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நல்லா பண்ணார் அந்த ஹீரோ, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிகேட்டட். ரொம்ப கஷ்டப்பட்டார், அடியெல்லாம் வாங்கினார். என்னுடைய அசிஸ்டன்ஸ் தான் டைரக்டர்ஸ், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு மாதிரி ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். என்ன நடக்குது, என்ன அடுத்தது என்னன்றது தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் அதில் இருக்க குறைய ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. இட்லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது தட்டுச்சா சார்? குறைகள் கண்டுபிடிச்சி அதை நான் அவங்ககிட்ட சொல்லி அதை நிவர்த்தி பண்ணியாச்சு. ஓ சார், இட்லிஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட பையனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கடந்து இந்த படத்தில் வேறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார்? ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை டைரக்ட் பண்ண வைக்கணுன்றது ஒன்று. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இது வந்து முதல்ல விக்ரமன் சாருக்காக தான் அதை வந்து கன்ஃபார்மாக பண்ணணும். ஏன்னா ஒரு படம் அவர் சொல்லி ஆரம்பித்து அந்த படம் அந்த டைரக்டர் போயிட்டார். அதனால் அவங்க ரொம்ப அப்செட் ஆனாங்க. அவருக்காகவது உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே கதையை கேட்டு உடனே அவர் ஓகே பண்ணி இட்லிஸ்ட்னு பெரிய பூஜை போட்டு 1.5 வருஷம் ஆச்சு. பட் இந்த டைரக்டர்ஸில் வந்து ஒருத்தர் அந்த சூரிய கதின்றவர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். அவர் வந்து இந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும், இதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும், இதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும், இந்த செட்டு தான் வேணும், இது அப்படின்றதுல பிடிவாதமாக இருப்பார். அவர் என்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். சரி, அதுவும் நல்லது தான். அது மாதிரி கொஞ்சம் பிடிவாதமாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ டேட் கொடுக்குறாங்களோ அதுக்கு வந்து மற்ற ஆர்டிஸ்ட் கிடைக்கணும். கிடைக்கலன்னா மறுபடியும் அவர்கிட்ட இன்னொரு டேட் கேட்கணும். அதுக்கு கிடைக்குதான்னு எப்போ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இப்படி ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் பெரிய பிஸி ஆர்டிஸ்ட் மாட்டிருந்தாங்க. டேரக்டர் காம்ப்ரமைஸ் ஓகே சார். நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க, திடீர்னு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது உங்களை காம்ப்ரமைஸ் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எவ்வளோ ஜாஸ்தியாச்சு, என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் இதுக்கு மைண்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும். இதை வெளில சொல்ல முடியாதுல்ல. ஆனால் ரிஸ்க்கு தான். பட் ரிஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே நான் தெனாலிலே ரிஸ்க் எடுத்துருந்தேன் வந்தேன். அப்போ இப்போ கமல் சார் இப்போ ஹீரோவாக இருந்தாலும் அது ஒரு ரிஸ்கியான ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு. ஆனால் அப்போவே அந்த ரிஸ்க் எடுத்துட்டேன். இப்போ இனிமேல் என்ன அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். பார்ப்போம். ஹிட்லிஸ்ட் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஜெயிச்சா நல்லாயிருக்கும், ஆனால் ஜெயிச்சிரும்னு நம்பிக்கையும் இருக்குது. கமர்ஷியலாக ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறேன் எல்லா ஸ்டாட்டிக்ஸும் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் படத்துக்குள்ளே போய் அதிகமாக இல்லை, நான் படத்துக்குள்ளே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே கேட்டதோடு சரி. மற்றபடி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து மியூசிக் டைரக்டர் செலெக்ஷன்லேருந்து டெக்னீஷியன் செலெக்ஷன்லேருந்து எதுலையுமே நான் தலையில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போகல. நான் போனதே ஒரு 4 தடவை. ஒரு தடவை பூஜைக்கு கூப்பிட்டாங்க ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்கிறதுக்கு. நானும் விக்ரமன் சார்லாம் போய் சித்தாரா வந்து எங்கள் 2 பேர் படத்தில் ஹீரோயின். அது அப்போது புது வசந்தம். அதுக்கடுத்து என்னோட முதல் படம் புரியாத புதில் அது ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சரத்ஸை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். ஒரு கட்டசி செக் திருக்கணி பார்க்க. கடமைகளுக்காக மட்டும்தான் போயிருக்கீங்க. அது வந்து as a producer we have to go. அதோட கதையை தொந்தரவு கூடாதுன்னு இருந்தீங்களா, இல்லை போன டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கன்னு ஒதுங்கி இருந்துட்டீங்களா சார்? இல்லை, அவங்க போனாங்கன்னா அவங்க ஃப்ரீடமாக அவங்க பண்ண மாட்டாங்க. நான் போனேன்னா அப்படியே நெளிஞ்சு நிற்பாங்க. சார் இது அதை ரெடி பண்ண அது பண்ணுவேன், அது இதை அவர் போட்டோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுது. ஏன்னா அது அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விட்டால் தானே அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை எடுக்க முடியும். ஏன்னா என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை நான் டைரக்ட் பண்ணும்போது. அப்புறம் நான் மட்டும் எப்படி என்னோடய டைரக்டரை போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன்? நான் போகவே மாட்டேன்.
படம் கடைசியாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? எனக்கு விக்ரமன் சாருக்கு எல்லாருக்குமே பிடிச்சது. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரெண்டாவது நீங்கள் ஒரு படத்தை வந்து ஃப்ரெண்டோட பையன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் தகுதி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தேர்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே இறங்கிறீங்க. ஒரு படத்தை எப்படி இயக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை எல்லாருக்கும் பிடிக்க வைக்கணுங்கிற கலையை நல்லா தெரிஞ்ச நீங்கள் ப்ரொடியூசர் ஆகுறங்கிறதே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி சார். படத்தோட வெற்றிக்கு பிறகு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு விரும்புகிறோம். தேங்க்யூ வெயிட்டிங் ஃபார் தட். நன்றி சார். தேங்க்யூ.